வணக்கம், டாக்டர் அஸ்வின் விஜய் பேசுறேன். ஸ்ட்ரென்த் இந்தியா மூவ்மெண்ட்டுக்காக. இந்த வீடியோ முக்கியமா ஆண்களுக்காக. நானும் ஒரு காலத்துல அப்படிதான் பர்ஸ் வைக்கிறதுன்றது எப்படி வைக்கணும், பாக்கெட்ல வைக்கணும்னு தெரியாம கால் வலியால கஷ்டப்பட்டிருக்கேன், முது வலியால கஷ்டப்பட்டிருக்கேன். பர்ஸ் அப்படின்றது நம்ம பின் பாக்கெட்ல வைக்கக்கூடிய விஷயமே கிடையாது. பின் பாக்கெட்ல நம்ம பர்ஸ் வைக்க கூடாது. பின் பாக்கெட்ல நம்ம பர்ஸ் வைக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, நம்ம காலுக்கு போற நரம்பு சயாட்டிக் நர்வ்னு சொல்லுவோம், அந்த நரம்புல அது அழுத்தம் கொடுக்க ஆரம்பிக்குது. ஒரு நாள் வச்சா தெரியாது, ஒரு வாரம் வச்சா தெரியாது, மாசக்கணக்கில் 3 மாசம் 6 மாசம் 1 வருஷம் அப்படி வச்சு ஸோ காலுக்கு போற நரம்புல அது அழுத்தம் கொடுக்க ஆரம்பிக்குது. ஸோ நிறைய பேருக்கு கால் வலி, கால் மரத்து போற மாதிரி ஃபீலிங், இந்த மாதிரிலாம் நிறைய நடந்திருக்கு. ஸோ நம்ம பாக்கெட்ல பின் பாக்கெட்ல பர்ஸ் வைக்க கூடாது. பர்ஸ் வைக்கிறதா இருந்தா முன்னம் பாக்கெட்ல வைக்கணும். முன் பாக்கெட்ல இல்லைன்னா பின்னாடி தான் வைக்கணும். அப்படின்னா காசு மட்டும் வைங்க. தேவையில்லாத விசிட்டிங் கார்டு, கிரெடிட் கார்டு, அந்த கார்டு இந்த கார்டு, ஷாப்பிங் கார்டு எதையும் வைக்காதீங்க. தயவு செய்து பைசா மட்டும் வச்சு பின் பாக்கெட்ல வச்சுக்கோங்க. இல்லைன்னா முன் பாக்கெட்ல வைக்கிறது எப்பவுமே ரொம்ப நல்லது. வச்சிங்கன்னா உங்க ஸ்பைனல் காலமுக்கும் நல்லது, ஸ்பைனல் கார்டு பிரச்சனைகள் வராது, பிளஸ் இந்த காலுக்கு வர நரம்புகளையும் அழுத்தம் வராது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருக்கும்னு நம்புறேன். ஸோ பர்ஸை பின்னாடி வைக்காம முன்னாடி வச்சு முதுகு வலியையும் கால் நரம்பு அழுத்தத்தையும் தவறுங்க. ரொம்ப நன்றிங்க.